நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE அடுத்த பெரிய பேப்பர் வியூவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் சில ரெஸ்லர் வரப்போகிறது இல்லை, சில ரெஸ்லர் புதுசாக வரப்போகிறாங்க. அதெல்லாம் யார் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். WWE ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேப்பர் வியூனா அது என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்லாஷ் நடக்குது. அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு நடந்ததுக்கு ரீமேட்ச் அதிகமாக நடக்கும், சின்ன சின்ன மேட்ச் நடக்கும், டைட்டில்லாம் சேஞ்ச் ஆகாது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்லாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து இதில் ஜெயிக்கிறவங்க பிரீஃப் கேஸ் எடுத்துகிட்டு போய் அதை வச்சு கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆகலாம். அதனால் இந்த மணி இந்த பேங்க் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மணி இந்த பேங்கோட போஸ்டர், அஃபிஷியல் போஸ்டர் இப்போ ரிவ்யூவில் இருக்கு. இந்த அஃபிஷியல் போஸ்டர் வெளிவந்தது மூலமாக சில ரெஸ்லர் இந்த மணி இந்த பேங்க் வரப்போறதில்லைன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ரெஸ்லர் இந்த மணி இந்த பேங்க்கு ரிசல்ட் பண்ண போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் யார் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மணி இந்த பேங்க் எப்போ எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் 2025 பொறுத்த வரைக்கும் பேக்லாஷ் பேப்பர் முடிஞ்சு அடுத்த ஃபியூடு வந்து மணி இந்த பேங்க் அதுக்கும் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் இடையில நோப்பாங்க. அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. அதனால அதுக்கு அடுத்த பேப்பர் முக்கியமான பேப்பர் மணி இந்த பேங்க் நடக்க போகுது. இந்த மணி இந்த பேங்க் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ. இந்த மணி இந்த பேங்கோட போஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இந்த போஸ்டர் தான். இதுதான் அஃபிஷியலான போஸ்டர். இந்த போஸ்டரில் யார் யார் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்க மணி இந்த பேங்க்ல முக்கியமான ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ், ஸ்டிஃப்னி, பெனிகா பிளேயர், ரே மிஸ்டிரியோ, ரீகே ரிப்ளே, சார்லட் ஃப்ளேர், கந்தர், ஜே யூசோ, அதுக்கப்புறம் ஜாக்கப் ஃபேக்டர், சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஜான் சினா, பென்டா எல்லாருமே பெரிய ரெஸ்லர். இதில் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் இடம்பெறல, அதனால அவரெல்லாம் வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து வரப்போறது இல்லை. யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இந்த பேப்பர் வியூக்கு வரப்போறதில்லைன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன் இந்த பேப்பர் வியூக்கு வரப்போறதில்லை அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக ரோமன் ரிங்ஸ், ராண்டி ஆர்டன் இவங்களாம் இல்லாமல் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் இல்லாமல் இந்த பேப்பர் வியூ நடக்க போகுது. இந்த பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் மணி இந்த பேங்க் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா கண்டிப்பாக இருப்பார். ஜான்சினா ஜூன் மாதம் நடக்க போகிற மணி இந்த பேங்க் வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்றது இப்போதைக்கு அஃபிஷியலாகவே தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த பேப்பர் வியூவில் ரோமன் ரிங்ஸ் இல்லாத உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.